ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம எல்லாம் மிக்ஸியை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். அடுத்தது நம்ம மிக்ஸியில் அரைச்சி புளி கரைச்சி வச்சுக்கிறோம். புளி கரைச்சிக்கலாம். தேவையான தண்ணி வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம போட்டுட்டோம். அரைச்சி வச்சுருக்கோம் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி அரைச்சிக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டாச்சு, கொத்தமல்லியும் போட்டுட்டோம். மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போட போகிறோம். உப்பு போட்டதுக்கப்புறம் அவ்வளோதாங்க ரசம். இதை வந்து சட்டி வச்சு சட்டி காய்ஞ்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து ஊற்றிட்டோன்னா நம்ம ரசம் ரெடி. கொதிக்கக்கூடாது, நுர போயிடும். நான் அந்த வீடியோ எடுக்கல. நான் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி